வருகின்ற மே மாதம் கோயம்புத்தூரில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அளவிலான டேபிள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிக்கு வீர வீராங்கனைகளை தேர்ந்தெடுப்பதற்காக சென்னையில் வருகின்ற 25, 27, 28 ஆகிய தேதிகளில் போட்டி நடத்தப்படுகிறது. இதுகுறித்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் டேபிள் டென்னிஸ் அட்வான்ஸ்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. செய்தியாளர் சந்திப்பில் அசோசியேஷன் தலைவர் வினோத் கூறுகையில், வருகின்ற மே மாதம் கோயம்புத்தூரில் மாநில அளவில் டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 11 வயது முதல் 19 வயது வரை உள்ள ஆண் மற்றும் பெண் வீராங்கனைகள் கலந்து கொள்ளலாம். இந்த போட்டியில் 275 வீர வீராங்கனைகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த போட்டியில் ஒரு போட்டிக்கு 2 பேர் அல்லது 3 பேர் விளையாடலாம். மேலும் இந்த போட்டியானது 2 நாட்கள் நடைபெறும். இந்த 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் சிறப்பாக விளையாடுகின்ற வீரர்களை மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள வைப்பது எங்களது முகலாய கடமை. மேலும் இங்கு நடைபெறுகின்ற போட்டியானது முதல் 2 நாட்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்கின்றனர். அதற்கு பிறகு 3வது நாள் நடைபெறும் போட்டியில் முதல் 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் இதில் கலந்து கொண்டு விளையாடுவார்கள். இதில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகள் கோயம்புத்தூரில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக கருதப்படுவர். மேலும் முதல் 2 நாட்கள் போட்டி நடைபெறும். 3வது நாள் பரிசளிப்பு விழா நடைபெறும். இதில் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். சென்னை டிஸ்ட்ரிக்ட் டேபிள் டென்னிஸ் அட்வான்ஸ்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக என் பேர் ஜி வினோத், செக்ரட்டரி. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்காகனா, வருகின்ற 27, 28ஆம் தேதி சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார்பாக நாங்கள் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும், அதாவது அண்டர் 11, அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 மென் அண்ட் விமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 275 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டோட்டலாக ஒரு ஈவெண்ட்டில் 2 பேர் ஆடலாம், 3 பேர் ஆடுவாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 2 நாள் மேட்ச் நடக்கும். அந்த 2 நாள் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் யார் வின் பண்ணுறாங்களோ இந்த போட்டியில் அவங்கள இந்த இடத்துலேருந்து சென்னை இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டுன்ற ஒரு செலெக்ஷன் நடக்கும். அந்த செலெக்ஷனில் டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் மதுரை, சேலம், திண்டுக்கல், காஞ்சிபுரம், சென்னை, இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் அவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் விளையாடுவாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோப்பை கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் வின்னிங் ட்ராஃபி. அந்த டோர்னமெண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ பேர் வின் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பெருமை சேர்க்கறதுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுற மெயின் காரணமே. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் டேபிள் டென்னிஸ் அட்வான்ஸ் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோர்னமெண்ட் வின் டேபிள் டென்னிஸ் அகாடமியில் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கே ஐஸ்வர்யா மேடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீட் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி புதுசாக நாங்கள் இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் டேபிள் டென்னிஸ் அட்வான்ஸ் அசோசியேஷனுக்கு சார்பாக கிட்டத்தட்ட புவனேஸ்வரி மேடம் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ப்ளஸ் விஜயகுமார் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷரர். பவித்ரா மேடம் பார்த்தீங்கன்னா இஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி. அண்ட் ஜோசப் சார் பார்த்தீங்கன்னா டிஎன்டிடி நிர்வாகிகள் அவர் யார் ஜாயின்ட் செக்ரட்டரி. ஸோ இந்த மாதிரி ரோஷ்மா ஸ்ரீ அவங்க ஜாயின்ட் செக்ரட்டரி. புருஷோத்தமன் சார் இஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி. ஸோ இவங்க எல்லாமே இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ப்ரெசன்ஸ்க்கு கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது 2 நாள் நடக்க போகிற டோர்னமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நடத்தும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெட்டன் மென்ஸு. ஸோ எல்லாம் ஃபைனல்ஸ் டோர்னமெண்ட்டும் நடக்க போகுது. கடைசி நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பி ராமன் அவரோட நாங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பார். அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக. ஸோ அதே மாதிரி ஓப்பன் செரமனி பார்த்தீங்கன்னா அமுல்ராஜ், அர்ஜுன் அவார்டி. அதே மாதிரி ராமன் சாரும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவார்டி. ஸோ ஓப்பனிங்க்கு அமுல்ராஜ் அவர்கள் கொடுப்பாங்க. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எண்டிங் பார்த்தீங்கன்னா ராமன் சார் கொடுப்பார். ஸோ இதுதான் டோட்டல் சென்னை டிஸ்ட்ரிக்டோட கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா வெண்டோலைட் வெண்டிங் மிஷின் அவங்க தான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது இந்த டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ அந்த ஸ்பான்சருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு விழாக்கு அனைவரும் இருக்கிற ப்ரெஸ் மீட் ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன்லேருந்து வித்யாசாகர் சார் இந்த டோர்னமெண்ட் நடத்த கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மிஸ்டர் டிவி சுந்தர் சார், டிஎன்டிடிஏ பேட்ரான், ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் டிடிடிஎஃப்ஐ, அதே மாதிரி ஃபார்மர் ஆனர் செக்ரட்டரி டிஎன்டிடிஏ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த விழாக்கு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே, ஸோ அவர் சில வார்த்தைகளை பேசுமாறு நான் கேட்குறேன்.
இந்த அகாடமில எப்போ மாணவர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, எப்போ ஆரம்பிச்சீங்க? சரி, இது இந்த அகாடமின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு நார்மல் அகாடமி. இந்த அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 2 நாள் கொடுக்குற இடத்துக்காக வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். என்ன ஏஜ் இருந்து வந்துக்கலாம் சொல்லுங்க. இது அண்டர் ஏஜ் ஆஃப் அண்டர் 11லேருந்து இது நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஏஜ் அபோவ் 40, 50, 60 வரைக்கும் நாங்கள் டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு இது பண்ணலாம் சொல்லுவோம். சம்மர் ஆண்டையில அதுக்காக பண்ணிருக்கீங்களா? இல்லை சார், இந்த டோர்னமெண்டோட விஷயம் என்னன்னா வருஷம் இந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் நடத்தி இவங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். யார் வின் பண்ணுறாங்களோ ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு வின்னருக்கு 80 பாயிண்ட், ரன்னருக்கு 60 பாயிண்ட், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பசங்களுக்கு டிசைட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ஸ் யார் எவ்வளோ வச்சிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷனுக்காக இது செலெக்ஷன் டோர்னமெண்ட். ஆமாம் சார், ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு இது என்ட்ரி ஃபீஸ் வச்சுருக்கோம். அந்த என்ட்ரி ஃபீஸ்க்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி இன்டிமேஷன் பண்ணியிருக்கோம், அதை ரிலீஸ் பேப்பர்லேயே கொடுத்துருப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வினோத் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் டோர்னமெண்ட். இது வந்து சீசனுக்கு பிகினிங் மாதிரி இது. அடுத்த மாதத்துலேருந்து தமிழ்நாடு வந்து 8 ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட் நடத்தும். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க. இதிலேருந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் போவாங்க. அது வந்து May 31 ஆரம்பிக்க போகுது கோயம்புத்தூரில். அதுக்கு தான் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. இப்போ சென்னை மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்தி டீமை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள மேட்ச் தான் இதில் நடத்த போகுது. தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் எவ்ரி இயர் வந்து பிளேயர்ஸை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறோம் டு கண்டக்ட் டோர்னமெண்ட்ஸ். அதில் 50 லட்சம் ரூபாய் பிளேயர்ஸ்க்கு ப்ரைஸ் மணியாகவே நாங்கள் கொடுக்குறோம் எவ்ரி இயர். அது ஒரு லீக்குன்னு ஒன்று நடத்துவோம், ஸ்டேட் ரேங்கிங் நடத்துவோம், 8 நடத்துவோம் ஸ்டேட் ரேங்கிங். ஒரு டோர்னமெண்ட்டும் 5 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் மணி, அது ஒரு 40 லட்சம் ரூபாய். தென் லீகுக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். 47 lakhs இந்த 2 டோர்னமெண்ட்டுக்கும் நம்ம ப்ரைஸ் மணி கொடுக்குறோம். இப்போ அதோடைய இதனால தான் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் அண்டர் 19 பாய்ஸ் நம்ம ஒரு 6 மெடல் அடிச்சிருக்கோம். தமிழ்நாடு வந்து எல்லா மெடலும் அடிச்சிருக்கோம். இப்போ பாய்ஸு அண்டர் 19 கோல்டு, டபுள்ஸ் கோல்டு, தென் டபுள்ஸ் கோல்டு அண்ட் சில்வர். உமனும் வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இதனால் நல்ல ஒரு டோர்னமெண்ட் நடத்தி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால நேஷ்னல் லெவலில் நம்ம தமிழ்நாடுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கிறது இப்போ.